Hello friends, இந்த வீடியோவில் நம்ம MySQL fetch டேட்டாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் select யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனான எக்ஸாம்பிளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐடியலியில் ஆல்ரெடி கனெக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். import mysql.connector பண்ணியிருக்கோம். அதில் என்னோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண சொல்லி host, user, password, டேட்டாபேஸோட நேம் கொடுத்துருக்கேன். தென் ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம query கொடுத்துக்கலாம். q1 is equal to இதில் நம்ம SQL கமாண்ட்ஸ் கொடுக்கறதுனால எல்லாமே நம்ம கேப்ஸில் கொடுத்துக்கணும். select star from table students. இந்த query-யை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். கர்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸிக்யூட் உள்ள இந்த q1 கொடுத்துக்கலாம். q1 கொடுத்தாச்சு. இப்போ fetch all அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ல எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். இதை நான் ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பில் போட்டுக்கலாம். பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ என் டேபிளில் இருக்க எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா ரெக்கார்டையும் நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். என்னோட வேலை முடிஞ்சதுனால MySQL சர்வர்லேருந்து என்னோட கனெக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் database.close கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, என்னுடைய டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் மொத்தம் டிஸ்பிளே ஆகிருக்கு. நேம், ரோல் நம்பர், டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன். ஸோ இப்போ பார்த்தது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை கொடுக்கலாம். ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா எனக்கு நேம், ரோல் நம்பர் மட்டும் வேணும். நேம் கமா ரோல் நம்பர் மட்டும் வேணும்னு போது நம்ம அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். அதை நம்ம ரன் பண்ணுறோம். பாருங்கள், நேமும் ரோல் நம்பர் மட்டும் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். வேர் கண்டிஷன் வச்சு செக் பண்ணலாம். வேர் roll number greater than 100. where கொடுத்துட்டு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். கண்டிஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பாருங்க, 100 மேலே இருக்க ரோல் நம்பர் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே இந்த இடத்துல அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு சென்னை கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணுறேன். பாருங்க, சென்னை லொக்கேஷனில் இருக்க எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நம்ம அட்ரஸும் கொடுக்கலாம். ஸோ தட் நமக்கு பார்க்கும்போது தெரியும். பாருங்க, சென்னையில் இருக்க எல்லா நேம், ரோல் நம்பர், லொக்கேஷன் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த வேர் கொடுத்து நம்ம பர்டிகுலர் கண்டிஷன் கொடுக்கும்போது நான் கொடுத்துருக்க ஆட்ரிபியூட்டில் இருக்க எல்லாமே வரும். இதே நான் சப்போஸ் ஸ்டாரும் கொடுத்துட்டேன்னா எல்லா ஃபீல்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். பாருங்க, டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து வேர் யூஸ் பண்ணுறதுனால. தென் ஆர்டர் பை, செலக்டில் ஆர்டர் பை கொடுக்கலாம். அதில் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஒர்க் ஆகும். ஸோ ஆர்டர் பை என்ன ஃபீல்டு நம்ம கொடுக்கணும். இப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். F5 கொடுக்குறேன். பாருங்கள், எல்லாமே P அப்புறம் Rல வருது, Sல வருது, Bல வருது. ஓகேங்களா? இதே எனக்கு வந்து ஆர்டர் பை எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணாம், டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா DESC அப்படின்ற கீவேர்டு வரும். டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், விலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ VSR Pயில் வந்திருக்கு. இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். இதுக்கு தான் இந்த ஆர்டர் பை கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிமிட் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து 5 ரெக்கார்டு தான் வேணும் அப்படின்னும் போது நம்ம லிமிட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல லிமிட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸ் வேணும்னா நான் 3ன்னு கொடுத்துப்பேன்.
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் தான் வேணும். நேம், ரோல் நம்பர். ரன் பண்ணுறேன். பாருங்கள், 3 மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த இடத்துல ஏன்னா எனக்கு 3 தான் நான் கொடுத்துருந்தேன். இதுவே எனக்கு 5th ரெக்கார்ட்லேருந்து 3 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னும் போது ஆஃப்செட் கொடுத்துக்கலாம். ஆஃப்செட் கொடுத்துட்டு 3லேருந்து இல்லை ஒரு 5th எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், 5th பார்த்தோன்னா ஸ்டார்டிங். ஓகே, இதுலேருந்து பார்த்தோன்னா 5th ரெக்கார்ட்லேருந்து 3 நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கணும். ஓகே, பாருங்கள், ரகு சீதா ராமான் இருக்கு. ஸோ 5th ரெக்கார்ட்லேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுக்காக தான் நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படிலாம் டேட்டாஸை MySQL டேபிள்லேருந்து ஃபெச் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலியம் தெரிஞ்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம MySQL யூஸ் பண்ணுற வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.